வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. பாரஞ்சித்தின் வேட்டுவம் படப்பிடிப்பின் போது சண்டை பயிற்சியாளர் மோகன்ராஜ் உயிரிழந்த சம்பவம் சினிமா வட்டாரத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சண்டை காட்சியின் போது காரிலிருந்து கீழே விழுந்தவர் திடீரென உயிரிழந்ததன் பகீர் பின்னணி என்ன? சினிமா சண்டை காட்சிகளில் வரும் இதுபோன்ற சீனில் நடித்த போதுதான் ஸ்டண்ட் மாஸ்டர் மோகன்ராஜுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. உயிரை பணயம் வைத்து சண்டை காட்சிகளை உருவாக்கிய கலைஞன் தனக்கான களத்திலேயே உயிரை பறிகொடுத்த சம்பவம் படக்குழுவினர் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன? தமிழ் சினிமாவில் அட்டகத்தி திரைப்படத்தின் மூலம் இயக்குனர் அவதாரம் எடுத்த பாரஞ்சித் மெட்ராஸ் படம் மூலம் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தார். இதனையடுத்து ரஜினிகாந்தை வைத்து கபாலி, காலா படங்கள் இயக்கி முக்கிய இயக்குநர்களில் ஒருவராக உருவெடுத்தார். சார்பட்டா பரம்பரை, தங்கலானை தொடர்ந்து தற்போது வேட்டுவம் என்ற படத்தை இயக்கி வருகிறார். நீலம் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவாகும் இந்த படத்தில் ஆர்யா மற்றும் தினேஷ் ஆகியோர் மீண்டும் ரஞ்சித்துடன் கைகோர்த்துள்ளனர். இதன் படப்பிடிப்பு நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த விழுந்தமாவடி கிராமத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டுள்ளன. இதற்கு சண்டை பயிற்சியாளராக காஞ்சிபுரம் மாவட்டம் பூங்கண்டம் பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் செயல்பட்டுள்ளார். ஸ்டண்ட் யூனியனின் முக்கிய நிர்வாகியான மோகன்ராஜ் பல்வேறு முன்னணி நடிகர்களின் படங்களுக்கும் சண்டை பயிற்சி அமைத்துள்ளார். இவர் வேட்டுவம் படப்பிடிப்பில் சண்டை காட்சியை படம் பிடித்துள்ளார். அப்போது காரிலிருந்து குதிக்கும் காட்சியில் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. மிகவும் சவாலான அந்த காட்சியில் நடித்தபோது மோகன்ராஜுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. உடனே படக்குழுவினர் அவரை நாகப்பட்டினத்தில் உள்ள ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு மோகன்ராஜை பரிசோதித்த மருத்துவர்கள் மாரடைப்பு ஏற்பட்டு அவர் வரும் வழியில் இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். அதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த படக்குழுவினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே அங்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக அதே மருத்துவமனையில் உள்ள பிணவரைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து கீழையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உரிய பாதுகாப்புடன் சண்டை காட்சி படமாக்கப்பட்டதா அல்லது அலட்சிய போக்கில் விபத்து நிகழ்ந்ததா என்ற கோணத்தில் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. வேட்டுவம் படப்பிடிப்பின் போது ஸ்டண்ட் மாஸ்டர் திடீரென உயிரிழந்த சம்பவம் படக்குழுவினர் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவிலும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.